இந்தியாவிலே வந்து அதிகமா சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் பத்தின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுவும் இப்போ வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு. இந்த 2025ல வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வேற எதுவும் இல்ல. நம்ம Honda Activa 125 தான். ஸோ இதில வந்து நெறைய சேஞ்சஸோட வந்து இருக்குதுங்க. இந்த ஸ்கூட்டர பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில வந்து மொத்தம் 6 கலர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் 2 வேரியன்ட்ஸு. ஸோ பேசிக் வேரியன்ட்லேயே வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்து குடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல சேஞ்சு. டாப் எண்ட்ல வந்து அதாவது 2வது இன்னொன்னு ஸ்மார்ட் கனெக்ட்ல வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும். டிஎஃப்டி ஸ்க்ரீனும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் மாடல்லயும் வந்து டிஎஃப்டி தான் வரும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் வந்து டாப் எண்ட்ல மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இத பத்தின மேலும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வீடியோக்குள்ள வாங்க போகலாம். அதுக்கு முன்னால நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா, சூரியபாலா ஹோண்டா. ஸோ இவங்க வந்து சென்னையில 3 லொகேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கூட்டரோ இல்லன்னா ஹோண்டாவோட பைக்ஸ் ஏதாவது புக் பண்ணணும்னா, கீழ தெரியிற நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டெலிவரி எடுக்கிறதும் வந்து வித்தின் எ டே குடுக்குறதுக்கும் சான்சஸ் நெறைய இருக்கு. அடுத்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புதிய Honda Activa 125ல வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, இந்த ஹெட் லாம்ப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுலலாம் வந்து ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து குடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குது. அண்ட் எல்இடி ஹெட் லாம்ப்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். இத நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்க தெரியுதுங்களா? எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். டிஆர்எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிளான டிஆர்எல்ல இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்குது. இந்த டிசைன் வந்து பழைய Honda Activa 125ல எப்படி இருந்துச்சோ, அதே தான் இருக்கும். மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நடந்திருக்குதுங்க. உங்களுக்கு சைட் மிரர்ஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ ஃப்ரண்ட்ட பொறுத்தவரைக்கும் வேற எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. இங்க வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. வித் டிஸ்க்கோட கிடைக்கும். அண்ட் இதே பேசிக் வேரியன்ட் வந்து ட்ரம் பிரேக் வரும். அலாய் வீல் வந்து குடுத்திருப்பாங்க. டிஸ்க் மட்டும் வந்து பேசிக் வேரியன்ட்ல கிடைக்காது. இந்த சீட்டிங் எல்லாமே வந்து பழைய Honda Activaல எப்படி இருந்துச்சோ அதே தான். அடுத்த ஒரு சேஞ்ச் பார்க்கும்போது சைட்ல வந்து இந்த Honda Activaவோட இந்த குரோம் ஃபினிஷ் வந்து முந்தி இந்த இடத்துல இருக்கும். இப்ப இங்க மாத்திருக்கிறாங்க. அது ஒரு சின்ன சேஞ்சு. இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து சூப்பராவே இருக்குது. நல்ல மெட்டல்ல வந்து குடுத்திருக்கிறாங்க. இது வந்து நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்ல குடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டும் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து நல்லா திங்ஸ் வச்சுக்கிடுறதுக்கும் நல்லாவே வந்து குடுத்திருக்கிறாங்க. முந்தி வந்து உங்களுக்கு இது மெட்டல் பாடில கிடைக்கும். இப்போ வந்து ஃபைபர் ஆயிருக்கு. ரியர்ல வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து கிடைக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய வேரியன்ட்ல என்ன கிடைச்சதோ, அதே இன்ஜின் தான் வந்து இங்கேயும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதோட பவர்ன்னு பார்க்கும்போது வந்து 8.3 பிஎஸ் பவரும், 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து நமக்கு இதுல கிடைக்குங்க. ரியர்ல வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கிடைக்குங்க. ரைடிங் குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்மூத்தா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த வகையில வந்து Honda Activa வந்து சூப்பராவே அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கியர்ல கைப்பிடி பிடிக்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங் மெட்டல்ல வந்து குடுத்திருக்கிறாங்க. அண்ட் சீட் ஆப்ஷன் பார்க்கும்போது நல்லா ஃப்ளாட்டா இருக்குது. நல்லா பெருசா இருக்குது. ஒய்டரா இருக்குது. நல்லா உட்கார்ந்து போறதுக்கும் வந்து அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதில நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த டிசைனும், இந்த சீட் டிசைனும் வந்து சேம் கலர்லயே வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ பிரீமியம் லுக்கா இருக்குது. இந்த Honda Activa 125லயும் வந்து உங்களுக்கு E20 அதாவது எத்தனால் 20 பெட்ரோல் வந்து நமக்கு இதில அப்டேட் பண்ற மாரியே குடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்க்கும்போது வந்து 5.3 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ரியர்ல வந்து நமக்கு இது வந்து ஒரு ஹச் ஷேப்ல வந்து நமக்கு இந்த டிசைன் கிடைக்குது. இந்த ஹாலஜன் பல்ப்ல தான் வந்து நமக்கு இந்த டிசைன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜன் பல்ப்ல தான் கிடைக்குது. இங்கேயும் வந்து எல்இடில குடுத்துருந்தாங்கன்னா, இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து நமக்கு கிக்கர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க பயப்படாம வந்து வண்டி எடுக்கலாம். அதே நேரத்தில வந்து இங்கேயும் வந்து என்ஹான்ஸ் ஆட்டோ ஸ்மார்ட் பவர் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரீசென்ட்டா வந்து எஸ்பி 125லயும் இதே மாரி டெக்னாலஜி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலன்ட் ஸ்டார்ட் அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் வந்து இந்த ஸ்கூட்டர்லயும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது வந்து அ சைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் வந்து இதில வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க வந்து ஃப்ரண்ட்ல 2 ஒரு பாக்கெட் சீஸ் வந்து நமக்கு இதில குடுத்துருக்காங்க. நீங்க மொபைல் எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னா, இங்க டைப் சி போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில வந்து நீங்க மொபைல இங்க வச்சுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். மேஜர் அப்டேட் வந்து இந்த இடத்துலயும் வந்து நடந்திருக்குது. முந்தி வந்து அனலாக்ல நமக்கு டிஸ்ப்ளே கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்ப்ளேல வந்து குடுத்துருக்காங்க. குட்டியா இருந்தாலும் வந்து பகல் டைம்லயும் வந்து அவ்ளோ கிளியர் இதா இருக்குது. அண்ட் இங்க இருக்கிறத வந்து அப்டேட் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து அப், டவுன் அந்த மாரி எங்க நீங்க மாத்துனாலும், அதுக்கு ஏத்த மாரி இந்த இடத்துல வந்து மாறும். இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வண்டியோட சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்களாங்கிறது தெரியும். எவ்வளோ கிலோமீட்டர்ல போய்க்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும்.
ட்ரிப் மீட்டர் வந்து நமக்கு இங்க 2 ட்ரிப் மீட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு பார்த்துக்கலாம். எவ்வளோ டேங்க் ஃபியூல் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க வந்து தெரிஞ்சிரும். டைமும் வந்து நமக்கு இங்க அப்டேட் குடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, நீங்க வந்து உங்க மொபைல்ல இருந்து இந்த ஸ்கூட்டர வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன ஆட்டோ ஸ்டாப்புக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இங்க இருக்குது. ஃபியூல் ஆர் சீட்ட வந்து நீங்க ஆன் பண்றதுக்கு, ஓப்பன் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த நாப் வந்து இதுக்கு நேரா வச்சுட்டு, நீங்க வந்து சீட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த சீட்ட வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் வந்து உள்ள இருக்குதுங்க. ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வந்து உள்ள வந்து தாராளமா வச்சுக்கலாம். ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்கிறதுக்கு ஏத்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹார்னுக்குள்ள ஸ்விட்சும், டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்குள்ள லைட்டுக்குள்ள ஸ்விட்சஸ் வந்து இங்க இருக்குது. ஸோ ஹார்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு டீசென்ட்டான ஹார்ன் வந்து நமக்கு இந்த ஸ்கூட்டர்ல வந்து கிடைக்கும். ஸோ இப்ப இந்த 125 வந்து ஏகப்பட்டது நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குது. அண்ட் அதே நேரத்தில வந்து பிரைஸும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் பழைய வண்டிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது, அந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸ்மார்ட்டு உங்களுக்கு ஏகப்பட்டது குடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கால் வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸு, இதில வந்து லக்கேஜ் கொண்டு போறதுக்கும் வந்து ஹூக் இந்த மாரி ஏகப்பட்டது நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா அதுவும் ஃபேமிலிக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்கூட்டரா வந்து டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த Honda Activa 125 ஓட பிரைஸ் பார்க்கும்போது வந்து டீலக்ஸ் வேரியன்ட் வந்து ரூ. 1,00,000வும் ஸ்மார்ட் வேரியன்ட் வந்து ரூ. 1,04,000 வந்து வேரியாகி கிடைக்கும். இது எல்லாமே எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ். உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்டிங் ஆர் புக்கிங் வந்து எடுக்கிறதுக்கு அந்த நம்பரே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.